குட் மார்னிங். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு டாபிக் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட் இது தமிழ்ல இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் அப்படின்னு இது ஒரு சின்ன பாடம் தான். பட் இருந்தாலும் கூட எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்ல இதுவும் இருக்கும். ஸோ அது என்னென்ன டாபிக்ஸ்லாம் இதில் கவர் ஆகும். ஒன்று வந்து டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், அப்புறம் மசிலோட காம்போசிஷன், மசில் கான்ட்ராக்ஷன்ஸ், அதில் இருக்கிற அந்த சோடியம் பொட்டாசியம் சேனல்ஸ், நர்வ் இம்பல்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். ரொம்ப பெரிய டாபிக்ஸும் கிடையாது. ஆனால் பட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு நம்ம இதில் வந்து இதில் தான் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாம இதில் என்ன பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட், இயக்கத்தினுடைய வகைகளை பார்க்கலாம். அது என்னது இயக்கம், இடப்பெயர்ச்சி. சில உறுப்புகள் உயிரிகள்ல அது பொதுவாகவே இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் என்பது உயிரினங்களுக்கான மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பு, the specialist character for the living organism because it contain only the living materials. உயிரினங்கள் மட்டும்தான் இந்த பண்பை பெற்றிருக்கும். உயிரற்ற பொருள்களுக்கு இந்த பண்புகள் கிடையாது. அதாவது இடப்பெயர்ச்சியோ இயக்கமோ நாம் கொடுக்காத வரை அந்த உயிரற்ற பொருட்களுக்கு நிகழாது. உயிரினங்கள் அப்படி இல்லை. இடப்பெயர்ச்சியும் இந்த இயக்கத்தையும் உயிரினங்கள் தன்னிச்சையாகவே செய்யக்கூடிய தன்மையை கொண்டவை. ஸோ அதில் இங்க டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்பது இயக்கத்தோட வகைகள் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ மெயின்லி 3 types. One is amoeboid movement. Number 2, ciliary movement. Ciliary movement. Number 3, muscular movement. Muscular movement. இதை தமிழ்ல கொடுக்கும்போது அமீபாய்டு இயக்கம், அமீபாய்டு இயக்கம், குறு இழை இயக்கம், குறு இழை அல்லது குற்று இழை அப்படின்னு சொல்லுவாங்க இயக்கம், தசை இயக்கம் அப்படின்னு சொல்றோம். என்ன கொடுப்பாங்க? தசை இயக்கம். So that is 3 type of movements. 3 type கொடுத்துருக்கோம் பாருங்க. Similarly, there is 3 type of the movements: amoeboid, ciliaric and muscular movements. Now, amoeboid movement na enna? Amoeboid இயக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். These movements happened in the specialized cells. இந்த இயக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட செல்களில் தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. These movements happened or occurs in the specialized cell like blood-like compounds. ரத்தத்தில் காணப்படுகின்ற ஒரு சில செல்களில் தான் இந்த மாதிரியான இயக்கங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன மெட்டீரியல்ஸ் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் மேக்ரோபேஜ், மேக்ரோபேஜ். another one lymphocyte, lymphocyte. மேக்ரோபேஜ் அண்ட் லிம்போசைட்ஸ் அப்படின்ற பிளட் காம்பவுண்ட்ஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற. ஸோ த அமீபாய்டு மூவ்மெண்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் லைக் மேக்ரோபேஜ் அண்ட் லிம்போசைட்ஸ். இந்த மேக்ரோபேஜ் அண்ட் லிம்போசைட்ஸ் வந்து ரத்தத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமானது. பிளட்ல WBCல இருக்கக்கூடிய ஏ கிரானுலோசைட் காம்போனன்ட்ஸ் இது. They are involves amoeboid movement. Especially இந்த இயக்கங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரையறை இருக்காது.
வரையறை இல்லாத இலக்கங்களை கொண்டிருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதுல நிறைய சொல்லலாம். அமீபாய்டு முன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அமீபா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் த புரோட்டோசோவன் ஸ்பீசிஸ். சோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நகரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிகால்களை பயன்படுத்தும், சூடோபோடஸ். சோ அந்த மாதிரி அந்த நகர்தல் திறன் இருக்கு இல்லையா, அந்த இலக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அமீபாக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர்லே கிடையாது. சோ அப்ப அந்த இலக்கமும் அப்படி இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அதனால வந்து அமீபாய்டு இலக்கம் என்பது என்னன்னா ஒரு வடிவமற்ற இலக்கங்களாக சொல்லப்படுது. சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேக்ரோபேஜ் அண்ட் லிம்போசைட். சோ அதுதான் வந்து அமீபாய்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. அமீபா வந்து போலிகால்கள், அதுக்கு என்ன பேர் கொடுத்துருந்தோம் பாருங்க தமிழ்ல, போலிகால்கள், கால்கள் மூலமாக சூடோபோடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த சூடோபோடஸை பயன்படுத்தி அது நகரும், அதுதான் அமீபாய்டு. அந்த மாதிரி இயக்கங்களை பெற்றிருக்கிறதுனால இது மேக்ரோபேஜ் அண்ட் லிம்போசைட்ஸ் போன்றவைகள் இங்கு சொல்லப்படுது. அமீபாய்டு இயக்கங்களுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லப்படும். நெக்ஸ்ட் சீலியாரிக் மூவ்மெண்ட். இந்த குறு இடை இழக்கங்கள் அப்படின்றது என்னன்னா, these movements occurs in the most of internal tubular organs. இந்த இயக்கமானது உடல்கள் உள்ளிருக்கின்ற குழல்களை கொண்ட உறுப்புகளில் இது நடைபெறுகிறது, குழல்களை கொண்ட உறுப்புகளில் நடக்கிறது. சோ the most of internal tubular organs which அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலக்கங்கள்ல அந்த குறிப்பிட்ட பர்டிகுலரா சொன்ன இல்லையா, அந்த குழல்கள் போன்ற உறுப்புகள்ல தான் இது நடக்கும். அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இங்க நம்ம கொடுக்குறாங்க. ஒன் இஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், சுவாச பாதையில ட்ரக்கியா, அதாவது மூச்சுக்குழல், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அனதர் ஒன் செகண்ட் ஒன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம், ரீப்ரொடக்டிவ் ட்ராக் லைக் ஓவா, முட்டை. இந்த முட்டை வந்து கருவுறா முட்டை, நாட் ஃபெர்டிலைஸ்டு எக், இட் இஸ் அன்ஃபெர்டிலைஸ்டு எக், ஓவா அப்படின்னு சொல்றாங்க. So already I told the ciliaric movements is nothing but one of the movement occurs the most of internal and tubular organs which are lined by epithelial cells. எபித்திலியல் செல்களால் வரியிடப்பட்டிருக்கின்ற அமைப்புகளில் இது போன்ற இலக்கங்கள் நடைபெறுகிறது. சோ அப்ப இலக்கங்களை பத்தி தெளிவா சொல்லணும். சீலியரிக் குறியீடு இலக்கங்கள் என்பது யாதெனில் உடல்களில் குறிப்பாக குழல்களை கொண்டிருக்கும் உறுப்புகளில் நடைபெறும். அதுல வந்து ஒண்ணு என்ன குழல்கள் அப்படின்னா ட்ரக்கியா, மூச்சு குழல் பகுதி, இது வந்து சுவாச பாதையில இருக்கும். அதே போல ஓவா, இது வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓவா. சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்கனும் எபித்திலியல் திசுக்களால செல்களால இது வரியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகளில் தான் சீலியரிக் இயக்கங்கள் நடைபெறுகிறது. அப்ப சீலியரிக் இயக்கங்களுக்குன்னு கேட்டாங்க, மேட்ச்ல கேட்டாங்கன்னா மூச்சுக்குழலும் ஓவாவும் இங்க பயன்படுத்தலாம். The muscular movements, it happens commonly in our bodies like jaws, நம்முடைய தாடை, இருக்கிற அதர் ஆர்கனல்ஸ், மசில்ஸ், பாடியில் இருக்கிற மற்ற ஆர்கன்ல கை கால் தசைகள், இது எல்லாமே வந்து மஸ்குலார் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால் தசைகள், தடை தசைகள், தாடை தசைகள். ஸோ இந்த மாதிரி எல்லா தசைகளுமே இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். எடுத்துக்காட்டு உறுப்புகளின் அசைவுகள் எல்லாமே கொடுக்கலாம். அதுல தாடைகள், ஜாவ்ஸ், தாடைகள் வந்து எல்லாமே தாடை, கீழ்த்தாடை, அதுக்கப்புறம் கை கால் தசைகள் எல்லாமே இதுல தான் வரும். கை கால் தசைகள் அனைத்துமே இதுல வரும். So that is the movement of that is a type of movements. இந்த இயக்கங்களினுடைய வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம இங்க குறிப்பிடலாம். நெக்ஸ்ட்